பில்லாஹி அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய கல்லூரியின் பேராசிரியர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இந்த மாமன்றம் எனக்கு தந்த தலைப்பு அல் இஸ்திகாமா. இஸ்திகாமா என்று சொன்னால் அரபு அகராதியை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது இஸ்திகாமா என்ற ஒற்றை வார்த்தைக்கு பல வகையான பொருள்களை தருவார்கள். ஒரு காரியத்திலே நாம் நிலைத்திருத்தல், விடாமுயற்சி செய்தல், குறிக்கோளில் உறுதியாக இருத்தல், இப்படியாக பல வகையான பொருள்கள் இஸ்திகாமா என்ற வார்த்தைக்கு தரப்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மூன்று பொருள்களும் ஒரே பொருளை கொண்டதாக இருந்தாலும் கூட விடாமுயற்சி என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும், அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அதிலும் குறிப்பாக மாணவிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த விடாமுயற்சி மிக மிக அவசியம் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நல்ல காரியத்திலே இஸ்திகாமத்தாக நாம் இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் நல்ல காரியத்தை தேர்வு செய்து ஏதோ ஒரு கடமைக்கு நாம் அதை செய்தோம் என்று இருந்தால் அது இஸ்லாத்தின் பண்பு அல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே விடாமுயற்சி என்பது எனக்கும் உங்களுக்கும், நம் குடும்பத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அது கட்டாய கடமை. இன்றைக்கு தவறு செய்யக்கூடியவர்களை நாம் எடுத்துக்கொண்டாலும், நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களை நாம் எடுத்துக்கொண்டாலும், அவர்கள் தொடுத்த காரியத்தில் விடாமுயற்சியோடு செயல்படுவார்களே ஆனால் மோசமான செயலிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், நல்ல காரியத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இன்றைக்கு நாம் அதை நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை பேசுகின்ற பொழுது, யார் முயற்சி செய்கிறார்களோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களை நாம் வெற்றியாக்கி வைப்போம் என்று ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அருமையான சகோதரிகளே, விடாமுயற்சி என்று சொன்னால் ஒரு காரியத்தில் நாம் இறங்கியவுடன், அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கட்டும், உலகம் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கட்டும், அல்லது குடும்பங்கள் சம்பந்தமான காரியமாக இருக்கட்டும், அந்த காரியத்தில் நாம் இறங்கிவிட்டால் எத்தனை தடைகள் வந்தாலும் சரிதான், எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரிதான், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரிதான், அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து முயற்சி செய்து அதிலே வெற்றி காண வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. முயற்சி திருவினை ஆக்கும் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லி காட்டுவார். முயற்சி உள்ளவரை யாருக்கும் அருகில் தோல்வி என்பது எட்டி கூட பார்க்காது என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். வெற்றி பெற்ற யாரும், அதாவது முயற்சி செய்த யாரும் முதல் முயற்சியிலேயே அவர்கள் வெற்றி கனியை தட்டி செல்வது கிடையாது. பல காலங்களில் முயற்சி செய்து பல சோதனைகளை சந்தித்து பல இன்னல்களையும் இடுக்கண்களையும் அவர்கள் சந்தித்து கடைசியாகத்தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை இன்றைக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நாமெல்லாம் குழந்தை பருவத்தை தாண்டி வந்திருக்கின்றோம். யாரும் எடுத்த உடனேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று துள்ளி நாம் ஓட மாட்டோம், நடக்க மாட்டோம். குழந்தை பருவம், நிமிர்ந்து படுத்து கிடப்போம். ஒரு 3 மாதங்களுக்கு பின்னால் குப்புறப்படுப்போம்.
அதற்கு பின்னால் தவறுவோ எழுந்து நடப்பதற்காக நாம் முயற்சி செய்கின்ற பொழுது பல முறை நாம் கீழே விழுந்து விடுவோம். கீழே விழுந்தாலும் கூட மறுபடியும் எழுந்து நாம் முயற்சி செய்து விடாமுயற்சியாக முயற்சிகள் செய்துதான் நடக்க நாம் பழகுகின்றோம். நம்முடைய பெற்றோர்கள் நம்ம குழந்தை கீழே விழுந்துகிட்டே இருக்குது, இது நடக்கவே வேண்டாம் அப்படின்னு நம்மளை நடக்க விடாமல் தடுப்பதும் கிடையாது. நீ எழுந்து நட, உன்னால் முடியும், நம்மை ஆர்வம் ஊட்டி நம்மை நடக்க பழக்க வைத்தார்கள் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையான சகோதரிகளே, வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கின்றோம். இன்றைக்கு இரவு நேரத்தை கூட பகலாக மாற்றுகின்ற அளவிற்கு மின் விளக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்டுபிடித்தவர் யார்? ஆரம்ப காலங்கள்ல அப்படின்னா 1879ஆம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் தான் மின்விளக்கை ஆரம்பமாக கண்டுபிடிக்கின்றார். அவர் பள்ளிக்கூட காலகட்டங்கள்ல பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றார். ஆசிரியர் பாடத்தை கற்பிக்கின்றார். எந்த மதரசாக்களாக இருக்கட்டும், கல்விக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் எவ்வளவுதான் திறமையாக பாடங்களை போதித்தாலும் கூட அல்லாஹ் நாடினால்தான் கல்வி என்பது மாணவர்கள் மாணவிகளின் உள்ளத்திலே அது பதிய வைக்கப்படும். கல்வி என்பது அல்லாஹ்வினால் தரப்படக்கூடிய ஒரு அன்பளிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் உலகத்தில் எத்தனை அறிஞர்கள் உலகத்தில் தோன்றினார்களோ, அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் எத்தனை அறிஞர் பெருமக்கள் உலகத்தில் வாழ்ந்தார்களோ, அவர்களின் மரணத்திற்கு பின்னால் உலகம் உள்ளளவோ எத்தனை அறிஞர் பெருமக்கள் உருவாகுவார்களோ, இவர்களுடைய கல்வி ஞானங்களை எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரே ஆன்மீக தலைவர் நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்றா, குர் ரப்பி ஸித்னி இல்மா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை நீ அதிகமாக்கித்தா என்று நீங்கள் கேளுங்கள். ஒமா ஊத்தியத்தும் வினையமைந்து இல்லா கலீலா, உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டும். நீங்கள் எவ்வளவுதான் ஞானங்களை கொடுக்கப்பட்டிருந்தாலும், உங்கள் பேருக்கு பின்னால் எவ்வளவுதான் நீங்கள் பட்டங்களை போட்டிருந்தாலும் கூட நீங்கள் கற்றது கைமண் அளவுதான், கல்லாதது கடல் அளவு என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றார். நடத்துகின்ற பாடங்கள் அவர் தலையில ஏற மறுக்கிறது. ஒரு கடிதத்தை எழுதி வீட்டிற்கு அனுப்பி விடுகின்றார். அந்த கடிதத்தை பெற்ற தாயார் படித்து பார்த்துவிட்டு மகன் சொல்றாங்க, மகனே உனக்கு கல்வி போதிக்கின்ற அளவிற்கு ஆசிரியருக்கு திறமை இல்லையா, அதனால நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா, நீ வீட்டிலே உட்கார்ந்து படிப்பான்னு சொல்லி அந்த அம்மா விடாமுயற்சியாக தன் மகனுக்கு போதிக்க வேண்டிய கல்விகளை எல்லாம் போதித்து ஒரு பெரிய விஞ்ஞானியாக தன் விடாமுயற்சியினால் மாற்றினார்கள் என்பதை வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது. திருமணத்திற்கு முன்னால், திருமணத்திற்கு பின்னால் எடிசன் அவர்கள் ஆய்விலே ஈடுபடுகின்றார். ஆயிரக்கணக்கான காப்புரிமைகளை பெற்றவர், ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். விடாமுயற்சியின் காரணமாக ஆயிரக்கணக்கான முறைகள் திருமணத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கிறார். எப்படியாவது இந்த விளக்கை நம்ம எரிய வைக்கணும் அப்படின்னு அவர் ஆய்வில் ஈடுபடுகின்றார். கடைசியில் திருமணமும் முடிஞ்சிருது. மனைவியை படுக்க வைத்து விட்டு இவர் பாட்டுக்கு ஆய்வில் ஈடுபடுகின்றார். ஆயிரக்கணக்கான முறைகள் தோல்வியை தருகின்றார். இன்னைக்கு தோல்வியும் வந்த உடனே நம்ம பிள்ளைங்க என்ன செய்றாங்கன்னா ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. சமீபத்துல கூட நீட் தேர்வு இந்திய திருநாட்டிலே, தமிழகத்திலே இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்ட மாணவிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் +2 தேர்வு முடிவு வருகிறது. நாளைக்கு தான் முடிவு வர இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மாணவி தற்கொலை செய்கின்றார். நாம தோல்வி அடைந்து விடுவோம், குறைவான மதிப்பெண்களை பெற்று விடுவோம். அந்த கோழைத்தனம், தற்கொலை என்பது ஒரு கோழைத்தனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை செய்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தவில்லை என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால்
கடனாளியான்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். ஆமா, இவர் கடனாளி தான். சரி, இவர் கடனை அடைப்பதற்கு ஏதாவது விட்டு சென்று இருக்கிறாரா என்று கேட்பார்கள். ஆமா, அவர் விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ் தொழ வைப்பாங்க. இல்லைன்னா நான் தொழுக வைக்க மாட்டேன், நீங்க உங்கள் தோழர்களுக்கு தொழுகை நடத்தி அவரை அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விடுவார்கள். ஆனால் தற்கொலை செய்த ஜனாசா கொண்டு வரப்பட்டால் நான் தொழ வைக்க மாட்டேன், நீங்க தொழுகிறேங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ்களிலே எங்கேயுமே கிடையாது. தற்கொலை செய்தவன் அவன் நரகவாதி, ஹாலிதன் ஹாலிதன் ஹாலிதன். ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரமாக அவன் நரகத்திற்கு சொந்தக்காரன். நரகத்திற்கு சொந்தக்காரனுக்கு துவா செய்யலாமா? ஜனாசா தொழுகை நடத்தலாமா? எனவே வாழ்க்கையில் தோல்வி வந்தால் தற்கொலைங்கிற எண்ணத்திற்கு நாம் செல்வது கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவிகள், கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் எதற்கெடுத்தாலும் நாங்கள் தற்கொலை செய்ய போகிறோம், தூக்கம் தொங்க போறோம், விஷத்தை குடிக்க போறோம் என்றெல்லாம் சொல்லி அந்த கோழைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அவலமான சூழல். நம்ம பகுதியில கூட ஒரு பெரிய மருத்துவர் கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை செய்தவர் தன்னுடைய 82வது வயதுல அவர் தூக்கு போட்டுத்தான் சாவுகின்றார். எவ்வளவு பெரிய மருத்துவர்! அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்கிற மூளையில ஒரு பகுதி இருக்கிறது. தற்கொலை என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டால் மாடியிலன்னா குளிச்சிருன்னு சொல்லுமா, கயிறு இருந்தா தொங்குன்னு சொல்லுமா, கத்தி இருந்தா கரகரன் அறுத்துன்னு சொல்லுமா. நாம் அல்லாஹ்ட்ட துவா செய்வது யாரெல்லாம் அந்த பகுதியை செயலில்லாமல் நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும். அருமையான சகோதரிகளை, தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறைகள் தோல்வியை சந்திக்கின்றார். ஒவ்வொரு முறை தோல்வியை சந்திக்கும் பொழுதும் தன்னுடைய குறிப்பு புத்தகத்துல என்ன எழுதி வைக்கிறார் அப்படின்னா, இந்த வழியில போனா வெற்றி பெற முடியாது, இந்த வழியில போனா தோல்வியைத்தான் தழுவ முடியும். அவருடைய கையில எழுதி வைக்கிறார். கடைசியில ராத்திரி 12 மணி விளக்கு எரிய ஆரம்பிக்குது. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. யாரிடமாவது சொல்ல வேண்டும். 1800 ஆண்டுகளின் முன்னால் அவன் என்ன செய்யறாருன்னா, மனைவியை தட்டி எழுப்பி, இந்த பாரடி நீ லைட் எரியாது எரியாதுன்னு சொன்ன, பாரு லைட் எரியுதுன்ற உடனே அந்த அம்மா சொல்லிருந்தா லைட் அடிச்சு பழகிச்சான். அவர் எவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு. உலகத்துல அப்பதான் முதல்ல பல்பே எரியுது, அந்த அம்மா சொல்றா லைட் அடிச்சுட்டு பழியா போயா என்று சொன்னதாக அவருடைய சரித்திரங்கள் சொல்லி காட்டுகிறது. எதற்காக சொல்லுகிறேன்? தோல்வி வந்த உடனே துவண்டு விழுவதுதான் கோழைத்தனம். கீழே விழுந்துட்டோம், பைக்கில் போகுது, சைக்கிள் போகுது, அப்படியேதான் விழுந்து கிடக்கிறோம். எழுந்து கையங்காலம் உதறலாம், மறுபடியும் பைக்கில ஏறுறோம், மறுபடியும் போற ஒரு இடத்துல கீழே விழுந்துருவான். நாம யாரும் எழாமல் இருந்ததில்லை என்பதை எண்ணி பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாருங்கள், இரவு நேரத்தை கூட பகலாக ஆக்குகின்ற அளவிற்கு அவருடைய கண்டுபிடிப்புகள் விரிவாக்கம் அடைந்திருப்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அடுத்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வீல்பர், ஆல்வின் ரைட், ரைட் சகோதரர்கள் என்று சொல்வார்கள். விமானத்தை கண்டுபிடித்தவர்கள். எடுத்த எடுப்பையோ வானத்துல பறந்துட்டாங்க கிடையாது. 2 சகோதரர்களும் பல ஆண்டுகள் முயற்சி செய்து பல தோல்விகளை சந்தித்து கடைசியாக 1903ஆம் ஆண்டுதான் விமானத்தை கண்டுபிடித்து பறக்கின்றார்கள். எவ்வளவு தூரம் தெரியுமா? 12 வினாடி தான். இவங்க ஆரம்பமாக அவர்கள் கண்டுபிடித்த விமானம் பறந்த தூரம் வெறும் 12 அடி, 12 வினாடி தான். 120 அடிகள் தான் அது பறக்கிறது. ஆனா இன்னைக்கு பாருங்க, கண்டம் விட்டு கண்டம் தாண்டுகின்ற அளவிற்கு விமானங்களை கண்டுபிடித்து விட்டார்கள், வானூர்திகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அமெரிக்காவிற்கு விமானம் பறக்கிறது இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 13,560 கிலோமீட்டர், 15 மணி நேரம் தொடர்ந்து பறக்கின்ற அந்த விமானங்களை கூட இன்றைக்கு கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னால், அந்த ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீங்க ஹஜ்ஜுக்கு நம்ம செல்ல முடியுமா? உம்ராவிற்கு நாம் செல்ல முடியுமா? திரைக்கடல் ஓடியும் திறவியும் தேடி போய் சம்பாதித்து வா என்று நம்முடைய குடும்பத்து கணவன்மார்கள், தந்தைமார்கள், அண்ணன் தம்பிகள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்களே, வெளிநாடுகளுக்கு செல்ல முடியுமா?
என்பதையெல்லாம் நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். 900 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு பறக்கின்ற விமானங்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். கான்கார்டு ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒளியின் வேகத்திற்கு நிகராக, ஒளியின் வேகம் எவ்வளவு? ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அதற்கு நிகராக பறக்கின்ற ஒரு விமானம் தான் கான்கார்டு விமானம். சில காடுகள்ல கூட பின்னால பார்த்தா அது ஓட்டக்காரா இருக்கும், அதை பார்த்தா கான்கார்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒளியின் வேகத்தை மிஞ்சுகின்ற அளவிற்கு வேகமாக செல்லக்கூடிய விமானம். அந்த விமானம் தடை செய்தார்கள். ஏன்னா அது பறக்க ஆரம்பிச்சா பக்கத்தில் உள்ள பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விடுகின்ற அளவிற்கு பயங்கரமான ஒரு சப்தம் அது எழும் என்பதற்காக அந்த விமானத்தை தடை செய்து விட்டார்கள். அந்த விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் எடுப்பிலேயே கண்டுபிடிச்சிருப்பாங்க. விடாமுயற்சி வேண்டும். நாம ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும், ஒரு வீடே நாம கெட்டுவதாக இருந்தால் எத்தனை சோதனைகள் வருகிறது. அத்தனை சோதனைகளையும் சகித்துக் கொண்டு தோல்விகள் வந்தாலும் பரவாயில்லை, நான் எழுந்து நிற்பேன், அதிகமாக நான் படிப்பேன். இளமையில் கல்வி என்று சொல்வார்கள். இந்த இளமை பருவத்தில் நம்மால் முடிந்த அளவிற்கு முயற்சிகள் செய்து பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டால்தான் பிற்கால நம்முடைய சமுதாயத்திற்கு, நம் குடும்பத்து குழந்தைகளுக்கு நாம் கல்வியை போதிக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான சகோதரிகளே, இப்ப நம்ம எல்லாரு கையிலும் போன் இருக்குது, செல்போன் இருக்குது. ஒரு காலத்துல லேண்ட்லைன் போன் இருந்துச்சு. 1876ஆம் ஆண்டு தான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர்கள் மார்ச் மாதம் 7ஆம் தேதி தான் அந்த போனை அவன் கண்டுபிடிக்கின்றார். அவன் கண்டுபிடிப்பதற்கு முன்னால தூக்கத்தை தொலைத்து, சாப்பாட்டை மறந்து, மனைவி மக்களை மறந்து, பல தோல்விகளை சந்தித்துதான் அவர் போனை கண்டுபிடிக்கின்றார். சமீபத்தில் 1973ஆம் ஆண்டுதான் கை தொலைபேசி என்று சொல்லப்படுகின்ற இந்த செல்போனும் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அவர்களின் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் பெற்றோர்கள் எத்தனை பேர் ஏசிப்பாங்க தெரியுமா, திட்டிருப்பாங்க தெரியுமா. அவருடைய நண்பர்கள் அவரை கேலி கிண்டல் செய்திருப்பார்கள். இன்னைக்கு ஆன்மீகத்துல ஒருத்தரை முயற்சி செய்து தொழுக போறாங்க அப்படின்னா அவரை பார்த்து நக்கல் பண்ணி எத்தனை பேர் சிரிக்கிறாங்க தெரியுமா. பெருசா தொழுகிறாராம், பள்ளியாசலத்தையும் முட்ட போனாரு என்றெல்லாம் ஏராளமாக பேசக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். நல்ல காரியங்கள் எது செய்தாலும் கூட ஒரு பாவத்தை செய்தால் அது யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள். நல்லா பாருங்க, நாம ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகின்றோமா, ஏளன பேச்சுக்கள் அதிகமாக வரும். அதை பார்த்து நாம் துவண்டு விடுவது கூடாது. விடாமுயற்சியாக அந்த காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதையும் கூட இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். இன்றைக்கு கம்ப்யூட்டர் உலகம், கணினி உலகமாக மாறிவிட்டது. 1837ஆம் ஆண்டுதான் சார்லஸ் பாபேஜ் என்பவர் அந்த கணினியை கண்டுபிடிக்கின்றார். ஆரம்ப கால கணினினா இந்த அறையில பாதி தூரத்துக்கு இருக்கும், அவ்வளவு பெருசுக்கு இருக்கும் ஒரு கணினி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான், வஃபில் அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களிலே அற்புதங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நம்முடைய மூளை இருக்குது, நம்முடைய கண் இருக்குது, நம்முடைய நாக்கு இருக்கின்றது, நம்முடைய கைகால்கள் இருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெருமானம் உள்ள அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். வானில் பறக்கின்ற விமானங்களை பார்த்து, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அந்த ராக்கெட்டுகளை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற நாம் அவைகளை கண்டுபிடித்த இந்த பூமியை பார்த்து யாரும் ஆச்சரியப்படுகின்றோமா? இந்த கண்கள் இருக்கிற கண்களுக்கு நிகரான கேமராக்கள், புகைப்பட கருவிகள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்முடைய மூளைக்கு நகராக கம்ப்யூட்டர்கள், கணினிகள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்ம மூளைக்கு நகராக ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்கப்பட வேண்டுமானால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் அந்த ஒரு கணினி இருக்க வேண்டும் என்பதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களிலே பல அற்புதங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதான் திருக்குர்ஆன் சொல்லி காட்டும், இன்ன சம்ம வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நம்முடைய செவி, நம்முடைய பார்வை, நம்முடைய இதயம், உள்ளம்
இவைகளை பற்றி அல்லாஹ் வறுமையிலே உங்களிடத்தில் கேட்பான். காதை நான் தந்தேன், நல்லதை செவிமடுத்தாயா? கண்களை தந்தேன், நல்லதை பார்த்தாயா? உள்ளங்களை தந்தேன், நல்லதை நீ சிந்தித்தாயா? அல்லாஹ் திருக்குறான மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், அவர்களுக்கு பார்வைகள் இருக்கும், சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், சத்தியத்தை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், சத்தியத்தை உணர மாட்டார்கள். உலாயிக்க கல்அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், ஆடு மாடுகளை போன்றவர்கள். ஆட்டுக்கு முன்னால குரான் கொண்டு போய் காமிச்சா இது குரானே, இது ஹதீஸ், இது ஸ்கூல் புக்கு, காலேஜ் புக்கு, அதுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? நாம ஏதாவது பயான் பண்ண ஒரு ஆடு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்குமா? நாம ஏதாவது சொன்ன ஆடு விளங்குமா? விளங்காது. அல்லாஹ் சொல்லுகின்றார், இவனுக்கு பார்வையை கொடுத்தோம், எதையும் பார்க்க மாட்டான். இவனுக்கு செவியை கொடுத்தோம், எதையும் இவன் கேட்க மாட்டான். உள்ளங்களை கொடுத்தோம், எதையும் விளங்க மாட்டான். உலாய்கள் இவன் கால்நடைகளுக்கு சமமானவன், கழுதையை போன்றவன், யானையை போன்றவன், நாயை போன்றவன். அல்லாஹ் தொடர்ந்து பேசுறா, வல்கும் அவல்லு, இல்லை இல்லை, அதை விட மோசமான ஒரு படைப்பு ஒன்று இருக்குது அப்படின்னா, கண்ணால், செவியால், உள்ளத்தால் சத்தியத்தை பார்க்காத, கேட்காத, உணராத இந்த மனிதன் தான் கேடுகட்ட ஜென்மம் என்பதாக அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அருமையான சகோதரிகளே, இன்றைக்கு கம்ப்யூட்டர் மாத்திரம் இல்லை என்றால், ஒரு காலகட்டத்தில் கடைகள்ல கணக்கு எழுதுவதற்காக பெரிய பெரிய நோட்டுகள் தான் வச்சிருப்பாங்க. நோட்டை வைக்கவே ஒரு பெரிய அறையே தேவைப்படும். இன்னைக்கு பாருங்க, நோட்டும் இல்லை, அறையும் இல்லை. ஒரு லேப்டாப்பை கையில வச்சுக்கிட்டு எல்லா புரோகிராமையும் அதை பதிவு செய்து கொண்டு கணக்கு வழக்குகளை எல்லாம் போற இடத்துக்கெல்லாம் கொண்டு சென்று பார்க்கின்றார்களே, அதை கண்டுபிடித்தவர்கள் ஆயிரக்கணக்கான முறைகள் தோல்வியை சந்தித்ததால் அதை கண்டுபிடித்தார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையான சகோதரிகளே, உங்களுக்கு முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். 1993ஆம் ஆண்டு தமிழகத்தின் தாய் கல்லூரியா அல் பாக்கியாத்து சாரியாத் அரபு கல்லூரியில நான் பாத்தரி பட்டம் பெற்றேன். சாலோமி சார் இருக்கிறாங்க, அவனும் நானும் ஒரே செட்டு பட்டம் பெற்றோம். அப்பெல்லாம் இந்த அளவுக்கு மேடை பேச்சுலாம் நம்மளுக்கு கிடையாது, எழுத்தாற்றலும் கிடையாது. என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த ஒரு ஆர்வம், மேடையில ஏத்துறாங்க, 10 நிமிஷம் பேசுறதுக்குள்ளால கைகாலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் உட்கார்ந்தாலும் கூட குறிப்புகள் எடுத்து என்ன தலைப்பு நேரத்தா சார் சொன்னாங்க, விடாமுயற்சி, இஸ்திகாமா, அது தொடர்பாக நீங்கள் பேச வேண்டும் என்று. அப்ப இந்த அளவிற்கு நான் ஒரு மேடையை ஏறி உங்களுக்கு முன்னால் பேசுகிறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் இந்த கிஃப்டாக இருந்தாலும் கூட என்னுடைய விடாமுயற்சி. கட்டுரைகள் எழுதுகின்றேன். 1993ஆம் ஆண்டிலிருந்து இது நாள் வரையிலும் கட்டுரையில் தொடர்ந்து நான் எழுதிக்கொண்டே இருக்கின்றேன். அதற்கெல்லாம் என்ன காரணம்? விடாமுயற்சி. இலக்கை நாம் அடைய வேண்டும், கற்றதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களிலே மிகவும் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை கற்று, குர்ஆனுடைய கல்வியை கற்று மற்றவருக்கும் யார் அதை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர். குர்ஆனை கற்பது லேசு, ஆனால் அதை கற்றுக் கொடுப்பதுதான் சிரமமான காரியம். அரபியில ஃபஹ்ம்னு சொல்வாங்க, தஃஹீம்னு சொல்வாங்க. ஃபஹ்ம்னா விளங்குதல், எல்லாரும் விளங்கிடுவாங்க. ஆனா தஃஹீம் பெரும்பாலும் இருக்காது. தஃஹீம்னா என்ன அர்த்தம்? நாம் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தல், அதாவது நாம் விளங்கியதை மற்றவர்களுக்கு விளக்க வைத்தல். தஃஹீம் இருக்கிற அது ரொம்ப பேருக்கு இருக்காது. பெரும்பாலும் தமிழகத்திலே எத்தனையோ ஆலிம்கள், எங்களுக்கெல்லாம் பாடங்கள் நடத்திய பெரும் பெரும் ஆலிம்கள் மதரசாக்களுக்கு மத்தியில் பாடம் தான் நடத்துவாங்களே தவிர மேடையில வந்து தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு அவங்களுக்கு அந்த தஃஹீம் இல்லாம இன்னைக்கு அவர்கள் கிளர்ச்சி தமிழர்களாக வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். நான் எதற்காக சொல்கின்றேன்? ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டாமா அதை நாம் பிறருக்கு எடுத்து வைக்க வேண்டும். கற்றுக்கொண்டு நாம் கற்றுக் கொடுத்தால்தான் நாம் கற்கான கல்விகளையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருவான் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அந்த விடாமுயற்சி வேண்டும். வணக்கமாக இருந்தாலும் சரிதான், அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரிதான், படிப்பாக இருந்தாலும் சரிதான், நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், விடாமுயற்சியோடு இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட்டால்
அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லோருக்கும் எல்லா ஆற்றலையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஆற்றலே இல்லாதவர்களும் உலகத்துல யாரும் கிடையாது. சந்தனக்கட்டை இருக்கிற தூக்கி மோந்து பார்த்தா அது மணக்கவே செய்யாது. உரசதான் அது மணக்கும். அந்த மாதிரிதான் எனக்குள்ளான் உங்களுக்குள்ளான் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு ஆற்றலை வைத்திருப்பார். ஒன்றும் நடப்பதற்கு சக்தியற்ற ஒரு முடவன் ஒரு வீட்டுல கணக்கான வச்சுக்கிடுவோம். அந்த வீடு தீப்பற்றி எறிந்தால் அவன் தான் முதல்ல வெளியே ஓடி வருவான். அவனுக்கு நடக்கின்ற ஆற்றல் இருக்கிறது, அதை அவன் பயன்படுத்தவில்லை என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே அன்மையான சகோதரிகளே, எல்லா காரியங்களிலும் முயற்சி செய்வோம், விடாமுயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் கொள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.